இத பாருங்க. அப்புறம் இந்த ப்ரீவியஸ் சம்லாம் போட்டு பாத்தியா? இது பாத்தியா? நான் கரெக்ட்டா பண்றேனா டாடி? எல்லாம் கரெக்ட். டாடி, இந்த சம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. டாடி, என்ஜாய். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட போறோம் டாடி. அப்படி இல்லாச்சு. ஐயோக்குட்டிக்கு இந்த சம் எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக முக்கியமா போயிடுச்சா? சே, அப்படிலாம் உண்மையா டாச்சலோ. ஏய் இனியா, இங்க வா. இது gift வாங்கிருக்கோம். இத பாருங்க. இதுதான் gift. அப்படியா? ஓகே. வேற என்ன டாடி பண்ணலாம்? டாடி வாங்கி கொடு. என்னம்மா? புக்க கொடுக்குறீங்க. அவங்க பொண்ணு பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டியா? சொன்னா நீ இப்படி தான் பேசிட்டே இருக்கியா? வெளியே இல்லையா? இல்ல ராதிகா, இட்ஸ் ஓகே. நான் சொல்லி கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே கோபி. டாடி, என்னம்மா இது? சின்ன குழந்தைவா அவ கண்ணுங்க மாதிரி என் குழந்தைங்கம்மா. எப்பவுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்மா. இல்லாம ஹாஷா பேசிருக்கீங்க. இப்போ குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் ரஃபா பேசுறீங்க. ப்ளீஸ்மா, இல்லாம சண்டை பிரச்சனை இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன். சண்டை போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச பாத்து இருக்க சொல்லு. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சா? சரி மம்மி. இதாங்க. இருக்கனா பாட்டி பேசுறதுனா பாசம், அட்டாச்மெண்ட். அதனால என்கிட்ட யாரா என்கிட்டயே பேசிட்டு இருந்தா. மட்டும் இல்ல, பாட்டிக்கும் இனியா மேல தான் பாசம் ரொம்ப அதிகம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. சாரி மை குட்டி.